சரி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா மூக்குப்பொடி போட போகிறோம். அட வா வச்சு டக்குன்னு வா வா சளி பிடிச்சிருக்கனால மூக்குப்பொடி போட்டால் தும்மல் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம போட போகிறோம். டக்கு டக்கு டக்குன்னு வெளியில் வந்தவர் அந்த மர்மநபர் இல்லை என்பதை அறிந்து தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து திருத்தணி போலீசாருக்கு தகவல் அளித்தார். பக்கத்தில் வச்சுக்கோம். அதன்படி போலீசார் விரைந்து வந்து மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு மூதாட்டி புகாரை பதிவு செய்து திருத்தணி போலீசார் மர்ம நபரை சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டது. மேல கண்ணன் தண்ணி தான் ஆடு. கராத்தே பயிற்சி பள்ளி நடத்தி வருபவர் வெறியிசை. இவரிடம் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவர் பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளியில் பயிற்சி பெற்று வந்த சிறுமி ஒருவரிடம் வெடியிசை அத்துமீறி நடந்து கொண்டதில் அவர் கர்ப்பமாக உள்ளார். இது குறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சென்றும் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பயிற்சியாளர் வெடியிசையை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது குற்றச்சாட்டை வெடியிசை திட்டவட்டமாக மறுத்ததை அடுத்து போலீசார் மரபணு சோதனை மேற்கொண்டனர். அதில் கர்ப்பத்திற்கு வெடியிசைதான் காரணம் என்று தெரிய வந்ததை அடுத்து அவரை போக்சோ பிரிவின் கீழ் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட கராத்தே பயிற்சியாளர் வெடியிசை சொந்த மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வழங்குவது வழக்கம் என்றும் கூறப்படுகிறது. இதேபோல் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு கோரிக்கை. இவ்வளோதான் எடுத்தாங்க, இவ்வளோதான் எடுத்தாங்க. அதுவே போதும். இது வந்து எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பொட்டி கடையில் விற்கும் 10 ரூபாய். செம்மையா இருக்கு. தும்பல் வந்துகிட்டே இருக்குமா? இவ்வளோ எடுத்திருக்கேன். என்ன இவ்வளோ எடுத்திருக்கேன் கைஸ். புரியுமா? ஐயோ கண்ண தண்ணி வந்துச்சு. எடுத்துட்டேன். அம்மாப்பா அம்மாப்பா தான் போட்டேன். முடியவே இல்லை.
ஐயோ ஐயோ நல்லா கட்டி ஜலியாக வந்துருக்குங்க. சேலை தான் இதில் முக்கியமா. அது விளையாடும் போது கிரிக்கெட் விளையாடும் போது கேட்ச் பிடிக்கணும்னு ஒன்று விழுவெளியில் குத்திக்கிட்டு கம்பி வெளி குத்தி பின்னால் வந்து ஒருத்தர் ஓடி வந்து அது இன்னைக்கு ஃப்ரெண்டுங்க செம்ம ஃப்ரெண்டுங்க ஓடி வந்து பின்னாடி என்னையே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஓடி போயிட்டாங்க. செம்மையாக போச்சு. ஸோ பாய் கைஸ், நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்து உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு மூக்கு பொடி போடுங்க. பாய் பாய். சளி விட்டுரும், கண்டிப்பாக பிடிக்குங்க. செம்மையாக இருக்குது. எதுக்கு நான் அம்மாகிட்ட அப்பாகிட்ட கேட்டு தான் வந்தேன். சரி காய் பாய். அடுத்த வீடியோ சந்திக்கும். நானும் உங்கள் பாய்.